ஹாய் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து அண்ட் முக்கியமாக கிரிப்டோ கரன்சி இந்த வாலெட்லாம் ஃபண்ட் வச்சுக்கிறவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நான் விட்ராவல் போட்டேன் அப்படின்னா அதாவது யூஎஸ்டிடியாக வந்து விட்ரா போடும்போது பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுமா? அண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் என்ன பண்ணலாம்? எப்படி வந்து லீகலாக வந்து நான் வந்து ஃபாரெக்ஸில் இருக்கிற அமௌண்ட்டோ இல்லை வந்து வெளியே இருக்கிற அமௌண்ட்டோ கொண்டு வரலாம்? ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த இஷ்யூ இருக்குது. ஃப்ரீஸ் ஆயிருமோங்கிற பயம் இருக்கும். எப்படி வந்து இதை நம்ம லீகலாகவே வந்து அமௌண்ட் வந்து நம்ம ஐஎன்ஆராக மாற்றி உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ளே அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இந்த வீடியோ சன் கிரிப்டோக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. போகலாம். ஃபஸ்ட் நமக்கு வந்து 2 விஷயம் இதில் ரொம்ப முக்கியமான தேவைப்படுறது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு குளோபலில் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இருக்கணும். ட்ரேடிங் லைக் பினான்ஸு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் உங்களுக்கு ஒரு வாலெட் இருக்குது, அதில் உங்களுக்கு யூஎஸ்டிடி இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்களா, அந்த மாதிரி இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இந்த சினாரியோவில் நம்ம வந்து பிட்காயின் நீங்கள் வந்து யூஎஸ்டிடியை வந்து நீங்கள் பினான்ஸில் வச்சுருக்கீங்க. இப்போ அதை வந்து இந்தியன் சன் கிரிப்டோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சன் கிரிப்டோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் வந்து போர்ட்ஃபோலியோ செக்ஷனில் போயிட்டு யூஎஸ்டிடி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஎஸ்டிடி வரும். இதில் டெபாசிட் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். டெபாசிட் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து குளோபல் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் டு இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரிங்களா, இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அதாவது ERC20 இதில் மோஸ்ட்டாக சார்ஜஸ் இருக்காது. அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சார்ஜஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், விட்ரா பண்ணலாம். அதை சூஸ் பண்ணுறது முக்கியம், எந்த வந்து டெபாசிட் டைப்பில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு. தென் இதில் இருக்கிற கோடை நீங்கள் காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பினான்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை வேறு ஏதோ என்ன அக்கௌண்ட்டுக்கு வேணால் போய்க்கலாம். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த டெபாசிட்டை அங்கே நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து விட்ராவல் அங்கே கொடுக்கணும், இங்கே டெபாசிட் ஆகிடும். சரிங்களா, அந்த கோடு என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு உடனே என்ன ஆகிடும்னா சன் கிரிப்டோவோட ஆப்பில் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ அது சன் கிரிப்டோவுக்கு யூஎஸ்டிடியாக தான் வரும், ஐஎன்ஆராக அது ஒன்றும் கன்வெர்ட் ஆகலை. நம்ம என்ன பண்ணணும்னா சன் கிரிப்டோவில் வந்து அது டெபாசிட் ஆகிடும். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ அதே போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வந்து யூஎஸ்டிடி டு ஐஎன்ஆர் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், யூஎஸ்டிடியை செல் பண்ணிட்டு ஐஎன்ஆரை எடுத்துக்கணும். இந்த இது முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து யூஎஸ்டிடியை செல் பண்ணுறீங்க, ஐஎன்ஆரை எடுத்துடுறீங்க. எடுத்த உடனே இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மெயின் மெனு அதுக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் மெனு எடுத்தோடனே நமக்கு வந்து அதில் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ரிப்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு டெபாசிட் ரிப்போர்ட்ஸ்னு உங்களுக்கு இருக்கும் டாப்லேயே. அதை கிளிக் பண்ணவங்களும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மில் நம்ம ரீசெண்டாக வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை ஆத்தரைஸ் பண்ணணும். சரிங்களா, ஜஸ்ட் அது ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த ஃபார்ம்ஸை நீங்கள் வந்து தேவையானது இப்போ செலக்ட் பண்ணுற பாருங்க, அதில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேமாக அதை செலக்ட் பண்ணிட்டு ஆத்தரைஸ் பண்ணிங்கன்னா 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். தென் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட இதுக்கு போயிடணும், அதாவது உங்களோட விட்ராவல் செக்ஷன், ஐஎன்ஆர் விட்ராவல் போய்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் விட்ராவல் போட்டிங்கன்னா உங்களுக்கு விட்ராவல் ஆகிடும். எந்த ப்ராப்ளம், ஃப்ரீசிங் வந்து எந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி குளோபல் உங்களோட வாலெட்லேருந்து லோக்கலில் இருக்கிற சன் கிரிப்டோட ஆப்பில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி அதை ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத தாராளமாக வந்து இந்த இதில் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நானும் பண்ணியிருக்கேன். அதனால் தாராளமாக இது வேணும்னா யூஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சொன்ன லிங்க் தரேன், பார்த்து